அவள மல்லிய கட்டிக்க குத்துனமான குத்துனவேன்னு ஆசமல்ல வச்சுக்கவா வச்சுக்கவா ஐயரா நீ அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறீங்க. என்ன கேம் ஆட போறோம் அப்படின்னா மை ரைட்ஸ். ஓகேவா? ஸோ கைஸ் நம்ம முதல்ல வந்து மை தீம் பார்க் போட்டிருப்போம். சாரி மை வாட்டர் பார்க். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மை ரைட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மை தீம் பார்க். ஓகேவா? அதாவது ட்ரை ரைட்ஸ், அதாவது வாட்டர் ரைட்ஸ். ஓகேவா? இப்போ இதுலயும் ஈஸ்டர் அப்டேட் வந்திருக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஈஸ்டர் அப்டேட்டோட தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம அட்மின் அபிஸ் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கலகன் வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுக்கு தேவை கட்டுற காசு கட்சிச்சுன்றதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டை போட்டாச்சு. அப்டேட்டை போட்டோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா ஏகப்பட்ட ரைட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம போய் ரைட்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியதுதான். 6-7 ரைடு, புரோக்கன் ரைடு, நூப் ரைடு, பீஸா ஸ்டாண்டு, கிரேசி ரைடு, ஸ்பின் பாலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லாம் கழிச்சா. ஓகே கைஸ், இது நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இது வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த ரைடு. ஸோ இது ஒன்று வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ரைடுன்னு ஏதோ வந்திருக்கு. ஓகே, அது ரேரு. ஓகே, இதெல்லாம் வந்திருக்கு கைஸ், நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி. எத்தனை வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 ரைடு புதுசாக வந்திருக்கு கைஸ். நம்ம இன்னைக்கு வாங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி ரைடும் அப்புறம் ஸ்பின் பாலும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம கிரேசி ரைடும் ஸ்பின் பாலும் வாங்க போகிறோம். ஸோ கைஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ அப்டேட்ஸை பார்ப்போம். என்னென்ன அப்டேட் இருந்துருக்குன்னா நிறைய அப்டேட் வந்துருக்கு போன வாட்டியே. ஏகப்பட்ட அப்டேட் வந்துருக்கு போன வாட்டியே கைஸ். கடைசியாக இப்போ ஈச்சர் அப்டேட் இருந்திருக்கு. எங்கே நம்ம பார்க்கையோ அங்கே போயிடுச்சா. ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டார் வந்துருக்குன்னு பார்ப்போம். 2 ஸ்டார் வந்துருக்கு. இதில் டிக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது டிக்கெட்ஸ் எதுக்குன்னே இது வரைக்கும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் டிக்கெட்ஸ் எதுக்குன்னு. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ரைட்ஸ்லாம் வந்திருக்கு கைஸ். இந்த ரைட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து காசு சேர்க்க போகிறோம். பட் ஸ்டாக் எப்போ வரும்னு தெரியல. ஸ்டாக் வந்து நம்மள எவ்வளோ காசுன்னு பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். இது வந்திருக்கு 2K. ஓகேவா? 20K, சாரி 20K 2 ஸ்டாக் வந்திருக்கு. இது அன்காமனு, இது வாங்கி ஆகணும். இதான் கிரேசி ரைடு, புது ரைடு போடவே இல்லை. நம்ம பார்க்கல, வேணா பார்த்துக்கோங்க. நம்ம போடவே இல்லை. 6-7 ரைடாக போட்டிருக்கோம். எப்படியாச்சும் வாங்கி ஆகணும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன் ஈகலா. அன்மீன் அபிஸை போட்டாங்க கைஸ், பாருங்க அன்மீன் அபிஸை போட்டாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு 20K சேரணும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். ரைட் சீரியஸாக போயிடுச்சா என்ன இது வந்து 27K வாங்க 7K அதிகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக் டவர், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே போயிட்டு கீழே இல்லையா, அது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்மகிட்ட காசு அவ்வளோ இருந்துச்சு. பட் என்னாச்சுன்னா நம்ம வந்து எல்லாமே செலவு பண்ணுறோம். இப்போ தான் அப்டேட்டுக்கு செலவு பண்ணிட்டோம் இல்லையா, அதனால எல்லாமே போயிடுச்சு காசெல்லாம். முன்னாடியே நினச்சின்னா எவ்வளோ பேர் ரைடு வேணால் வாங்கியிருக்கலாம். ஓகே, சும்மா தான் நான் போகிறேன். பயங்கரமாக இருக்கு. ரெடி சதுறது ரெடி. வந்தாச்சு கேஸ். ஓகே, அடுத்து 670 போவோம். இந்த ரைடு பார்ப்போம். என்னடா இது? அப்படி சுற்றி வருது புரியுதா? ஓகே 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 மழை பெய்யுது தெரியுதா கேஸ் உங்களுக்கு? கொஞ்சம் மழை பெய்யுது. ஓகே, நம்ம இது போவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஜாலியாக சில் பண்ணுறதுக்கான நல்ல இடம் இது. வாங்க இப்போ வந்து நம்ம பிளாக் எடுக்க போகிறோம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிராகன் ரோபக் சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் இருக்கு, அங்கே போகிறோம். இது வந்து சதுருது கைஸ். வாங்க ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ நம்ம உள்ளே போயாச்சு. இப்போ நம்ம பிளாகர் கைஸ். ஓகேவா? இங்கே பாருங்க கைஸ், சதுரத்துல கப்பு ரேடு கைஸ். இன்னொன்று பார்த்ததே இல்லை கைஸ். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், 600 போடு. இங்கே பாருங்க உடஞ்சி போயிருக்க முன்னாடி. சதுரதுர சர்க்கிள் ரைடோடி, நூபு ரைடோடி சதுரதுரோ எப்படி பிளாகர் மாதிரி பண்ணுவோம். காசு என்ன கைஸ்? ஐயோ இவனை பிளாகர் மாதிரி பண்ணிட்டு இருந்தா நல்ல வேலை. ஐயோ போயிட்டா சாக்கு விட்டா போல வாங்கிட்டோம். ஒரு ஸ்டாக் நல்ல வேலை கைஸ் வாங்கியாச்சு. இங்கே பாருங்க நம்ம கிரேசி ரைடு வாங்கியிருக்கோம். இப்போ யூ ஆர் கிரேசி. டே எல்லாம் போச்சு கைஸ். ஸோ கைஸ் நான் அப்பவே யோசித்தேன் கைஸ், கிரேசியில் நான் வாங்கியிருக்கணும் பார்க்கணும் நினச்சிங்க கைஸ். இதே வேடா எனக்கு ஆகுது கைஸ். மொத்த காசும் போச்சு, கஷ்டப்பட்டு சேர்த்து எல்லா காசும் போச்சு கைஸ். ஏன்டா விற்கன்னு கேட்டேன், ஆளுக்கு வாங்கியாச்சாங்க பாருங்க.
வாங்கியாச்சு ஆல்ரெடி கைஸ். ஓச்சா அப்பா என்னடா இருச்சா. இப்போ நம்ம பின் ரைட் தாங்க வாங்கணும். அது தாங்க இப்போ வாங்கணும். அது ஒரே ஸ்டாக் தாங்க இருக்கு. யோச்சா கைஸ் இப்போ தப்பு பண்ணனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணிக்க போறேன். காசு சேர்த்து உங்களுக்கு காமிக்கணும். ஓகேவா? காசு சேர்ந்து ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம காசு சேர்த்தாச்சு. ஸோ 30K கிட்ட சேர்த்துருக்கோம். நம்ம போய் இப்போ ரைடை வாங்குவோம். வாங்கியாச்சு. ஸ்பின் பால் ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடவே போகிறேன். அங்கே போயிட்டு இந்த ரைடை இப்போ வைப்போம். ஓகே இப்போ எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. பட் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா பொறுமையாக வச்சாதான் வந்து இதாக இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கும். ஸோ ஒரு இடமா வைப்போம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு தெரியலையே. வைக்க முடியல. ஏன் என்னடா இது என்னடா இது ஸ்பின் ட்ரெயின் இவ்வளோ குட்டியாக கொடுக்குறீங்க. நான் இங்கே பக்கத்தில் வச்சுப்பேன். ஏதோ இங்கே வச்சுப்பேன். இதே உடச்சி இங்கே வச்சுப்பேன். இங்கே போட்டோம். இது நிறைய பண்ணிக்கிறாங்க நீங்கள் குழுவில். ஏன்னா அவ்வளோ பிடிச்ச கடை ரைடு உங்களுக்கு. இல்லை புது ரைடர் அதை வைக்கணும்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க கைஸ்? இதை இப்போ எங்கே வைக்கிறதுனே தெரியல கைஸ். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க கைஸ். வேற எல்லாம் அங்கே வந்துட்டு போகிறானுங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வைப்போம் இந்த ரைடை. ஏன்னா குட்டியாக இருந்தாலும் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைடை இங்கேயே வைக்கலாம். ஸோ நம்ம இடம் இருக்கு இல்லையா, ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் நான் யோசிக்கிறேன். காசெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டீங்களா. இப்படிதான் வருவாங்கன்னு போட்டிருக்கீங்க. இந்த இடத்துல தான் இப்படி வருவாங்க வருவாங்கன்னு போட்டிருக்கு. ஓகே நான் அப்படி ஒட்டி வச்சிருவோம் இந்த ரைடை. யாராச்சும் போகிறாங்க நம்ம போயிட்டு வந்த ரைடு எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கு. என்னடா அது என்னடா அது எப்பா ஏன்னா சுத்துது. நான் போய்க்கிறேன்டா. என்னடி போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுமா. சாட்டா வழியாடா இறங்கிட நீங்க போங்கடா. ஓகே கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசு எடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேற எதாவது ரைட் இருக்கான்னு போய் பார்க்க போறோம்னா ஸ்டாக் வந்து ரீசாக் ஆச்சுன்னு காட்டுச்சு. டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி 3 டோக்கன்ஸ் வச்சிருக்கு. டோக்கன்ஸ் வச்சு இது வரைக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல. என்ன பண்ணும். ஓகே ஸ்பின் ரைடு இப்போ வரல. அடுத்து இந்த ரைடு தான் கைஸ். இந்த ரேர் ரைடு மட்டும்தான் இருக்கு. இது மட்டும் தான் இப்போ வாங்கணும். நம்ம பர்கர்ஸ் தாங்க வாங்கலாம். வெயிட் பண்ணி வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் ஆகுமா ஸ்டாக் வரத்துக்கு. ஓகே அது வரைக்கும் நம்ம காசு சேர்த்துட்டு ஸ்டாக் வந்து காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. 7 6 5 4 3 2 1 ஸ்டாக் வந்துச்சா. டே ஏன்னா இந்த ஸ்டாக் விட மாட்டீங்க. அதெல்லாம் ஏன்டா விடுறீங்க. ஏன்டா விட மாட்டீங்க. ஸோ கைஸ் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து பக்கத்தில் இருக்கு. அவர் சொல்லியிருந்தாரு என்கிட்ட ப்ரோ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஆட் பண்ணுங்க. இந்த எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படி சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம பேஸ் இருக்கு இல்லையா அது வரைக்கும் பாருங்க. இந்த பேட்டை தாண்டினோன்னா அவரோட பேஸ் வந்துடுங்க பாருங்க. அவரோட பேஸ் இது. ஸோ இங்கே பாருங்க வா நிறைய நல்லா இருக்கு. இந்த ஒர்க் கண்ட இதுதானே தெரியும் உனக்கு. அதப்போ நம்ம ஓகே சூப்பராக வச்சிருக்காரு பீஸ். எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க அவர் ரைடியை நம்மள மாதிரி நம்மளோட ரைடை மாதிரி. ஓகே ப்ரோ சூப்பராக இருக்கும் உங்கள் ரைடு. ஸோ நீங்களும் வந்து இப்போ இந்த மாதிரி நானும் உங்களோட ரைடில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போய்ட்டு உங்கள் ஐடி நம்பரை பின் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் கொடுத்தோன்னே நான் எப்போ கேம் விளையாடும் அப்போ வந்து ஜாயின் பண்ணால் போதும். ஸோ அப்போ வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறேன். ஓகேவா? இப்போ பாருங்க 600 எல்லாம் வச்சிருக்காரு கைஸ். இவர் ஸ்டார்டர்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரோ நீங்கள் போடுற ஐடியா போடாதீங்க. ஸோ அது உங்கள் இஷ்டம். நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா. ஏன்னா அது அந்த அளவுக்கு போகாது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தங்கச்சி ஐடியில் பட் போகாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஐடியா போடாமல் நீங்கள் வித்தியாசமான ஐடியா போடுங்க. நான் என் ஒப்பீனியன் சொல்கிறேன் ஓகேவா. ஓகே கைஸ் இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருந்துருக்கு. பட் ஸ்டாக் ஒரே வந்து சொல்லிச்சு. பட் இப்போ வந்துச்சான்னு பார்ப்போம். ஸ்டாக் ப்ளீஸ் இப்போ வந்திருக்கு. கரெக்டான காசு இருக்கு. போடு கைஸ். நம்ம காசு எதுவுமே இருந்தேன் கைஸ். டக்குன்னு பார்த்தா ஸ்டாக் வந்துச்சு. அப்படி பார்த்தா அதே காசு அவங்க காசு என்கிட்டயே இருக்கு. அதோட ஒரு 7K அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ ரைடு வந்திருக்கு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் நான் போனது கிடையாது. இந்த அடல்கான ஒரு ரைடு. ஸோ பயங்கரமாக இருக்கும். நம்ம போய் இதை போடுவாங்க நம்ம இதே இல்லால. வாவ் சூப்பராக இருக்கு கைஸ். கண்டிப்பாக அது போவோம். இங்கே வைப்போம். அதை கொஞ்சம் தள்ளி தான் வேண்டாம். கொஞ்சம் ட்ராக் பண்ணணும். தொட்டுட்டு இப்படி ட்ராக் பண்ணும் ஓகேவா.
அப்போ தான் கண்ட்ரோல் வரும். ட்ராக் பண்ணிட்டு கொஞ்சம் இவ்வளோ கேப் தான் இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். 2 பேர் வரணுமாடா? பக்கத்துல ஏதாச்சும் வாங்கடா டே. புது ரைடரா ப்ளீஸ்ரா வாங்க. கைஸ் தப்பா போட்டேன் கைஸ். இருங்க கைஸ், என்னால பிளேஸ் வர மாட்டே. தப்பா போட்டேன்டா. அதண்டா பண்ணான்னு பார்த்தா அது உள்ள பேட் தெரியுங்கடா. என்னடா புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்கடா நீங்களா? தப்பா போட்டேன்டா. உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குமேனு திருப்பலான்னு பார்த்தா பேடு கொடுத்துருப்பாங்க. போங்க கோச்சிங்னு போங்க. நான் என்ன பண்ணனே தெரியாம சும்மா போல. ஓகே கைஸ், இப்படி போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இப்பயும் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கு. யாராச்சும் வாங்கடா, யாராச்சும் வாங்கடா டே ப்ளீஸ்ரா. வாங்க 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 மேடம், நீங்க வாங்க. வேணும் வாங்க, நீங்க வாங்க, இங்க உட்காருங்க மேடம். இன்னொடி போறேன் இங்க இன்னொடி போறேன். வந்து உட்காருங்க, வந்து உட்காருங்கடா. வேற லெவலுக்கு சங்க பாருங்க. நம்ம சிட்டி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நம்மளோட பார்க்கு வேற லெவலா இருக்குல்ல. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரைடு. நான் இங்க இருக்க ரைட்ல எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பார்க்க ஃபுல்லா பார்க்க முடியுது. இதை விட இன்னொன்று ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம பார்க்க ஃபுல்லா சுத்தி காட்டும். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோக்கு பாருங்க. ஜம்ப் ரைட் கிடையாது. இதோ கீழே இருக்கு பாருங்க, பிக் டவர். இது வந்து 120K வாங்க. ஸ்டாக் இருக்கு, நம்ம வாங்கலாம். பட் காசு இல்லப்பா. ஸோ கைஸ், நம்ம அடுத்த ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைடு வாங்கலான்னு இருக்கேன். ஒன்று இந்த ஜம்ப் ரைடு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் டவரு. ரெண்டுத்துல ஒன்று தான் நான் வாங்குவோம். ஓகேவா? ஓகே கைஸ், நான் காசு எடுத்துட்டு காட்டுறேன் கைஸ். உங்களுக்கு நான் ஒழுங்காக காட்டல. ஸோ இப்போ பாருங்க, 2 பேரும் உட்காடுறாங்களா? இப்போ பாருங்க 2 பேரும் உட்காடுறாங்களா? எப்படியே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லாக பாருங்க எப்படி லான்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. 2 பேர் போயிட்டாங்களா? இப்போ பாருங்க, இப்போ கூட லான்ச் ஆயிடுங்க. யாரும் உட்கார வெயிட் பண்ணுங்க. உட்காரட்டும் எல்லாருமே. உட்காந்தோடனே நான் காட்டுறேன். உட்காந்து இங்க பாருங்க, அப்படியே மேலே போகும். ஹைட்ல போயிட்டு திரும்ப அப்படியே கீழே வந்து விழுந்துரும். ஓகேவா? அடுத்த நாள், அதாவது நேற்று வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது ஒரு இதாகிடுச்சு கைஸ், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீகனெக்ட் அப்படின்னு காட்டுச்சு. திரும்ப கனெக்ட் கொடுத்தா வரவே மாட்டேங்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சரி பண்ணியாச்சு. இப்போது திருதா ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. திருதா அந்த பிரச்சனை. அதனால தான் அப்போ பாருங்க, நம்ம ஒரு ஹேக்கரை கிளைம் பண்ணியிருக்கோம். அந்த ஹேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு கொடுக்குறான். எவ்வளோ கொடுக்குறான்னு கிட்ட பார்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி தான் இங்கே ஹேங் ஆகுது. பாருங்க எவ்வளோ கொடுக்குறோம். ஏன்னா அங்கே இப்படி ஹேங் ஆகுது. இன்னும் கைஸுங்க வாங்க உள்ளே போவோம். கைஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் வந்து என் அக்கௌண்ட்டை ஏதோ பண்ணுறாங்க கைஸ். அதை வந்து நான் இப்போ இன்விகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சி ரோப்ளாக்ஸுக்கு ஆப்படிச்சிட்டேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து காசு எடுத்துப்போம். அந்த காசு எல்லாத்தையும். ஓகே கைஸ், வாங்க. இது என்னோட தானே, என்னோட பெஸ்ட் என்னோட பெஸ்ட். அது அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்குது? என்னடா இது? என்ன கைஸ் ரொம்ப ஹேங் ஆகுது கைஸ். இப்போ ஓகே கைஸ், ஓரளவுக்கு ஓகே. இப்போ வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து எவ்வளோ ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த ரைட் நம்ம வாங்கிடணும் இல்லையா? ஸோ அந்த காசு சேர்ந்துருக்கு. நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கிறனால நம்ம போயிட்டு ஏதாச்சும் வாங்க முடியுதான்னு பார்ப்போம். கீழே போனீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிப் ரைடு இருக்குது. அப்புறம் அப்சர்விங் டவர் நம்ம வாங்கலை, அதை வாங்கிடுவோம் இப்போது. சூப்பர் கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக் டவர்னு ஒன்று வாங்கியிருக்கோம். அதோட அப்சர்விங் டவர். ஓகேவா? அது நம்ம வந்து ஃபுல்லாக மேலேருந்து அப்சர்வ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா இது பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே போட்டுருவோம். இங்கே போடுவோம் கைஸ். ரொம்ப கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆமாம் கைஸ், கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம ப்ளேஸ் பண்ணணும், கரெக்டாக இருக்கும். ஐயோ, தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே இதை விட்டு வெளில போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ திருப்பி வைக்கணும். டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் கைஸ். ஐயோ, தேவையில்லாமல் இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறேன். எதாவது டெஸ்ட்ராய் பண்ணாமல் தப்பாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வச்சாச்சு கரெக்டாக. இப்போ இதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணோம். ஐயோ, இவன் வேறு ஏறிட்டான் டக்குன்னு. ஓகே, நம்மளாம் ஏறுவோம். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? மேலே ஏறியாச்சு. ரைடு ஸ்டார்ட் ஆகணும்னா இன்னும் நிறைய பேர் நம்ம வரணும். பக்கத்தில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க இங்கே வந்திருப்பாங்களே. இங்கே யாரும் வரல போல். மூடிச்சுன்னு நினைக்கிறேன். ரைடு எப்போ ஸ்டார்ட் ஆக போய் தெரில. ஸோ ரைட் ஸ்டார்ட் ஆகும் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். மேலெலாம் பாருங்கள் எப்படி சீட்டு பயங்கரமாக இருக்கா, ஒரிஜினலாக இருக்கா. முன்னாடி பார்ப்போம். நான் பிடிச்சி தானே இருக்கேனா? இவங்க பிடிச்சிட்டுக்கா, நம்ம பிடிக்கல. இன்னும் ரைடு ஸ்டார்ட் ஆகல. யாராச்சும் ஒருத்தர் வாங்கலேண்டா. ஒருத்தர் வரான், பிக் மேன்னு ஒருத்தர் வரான். என்னடா தொப்பை வச்சுருக்க? எவ்வளோ பெரிய தொப்பை வச்சுருக்கான்?
டக்குன்னு வந்து எவனாச்சும் ஏறுங்கடா, வாங்கடா, பட்டுன்னு வாங்கடா. அடே எவனாச்சும் இங்கே ஒருத்தன் வராங்க காய்ஸ். ஒரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? எப்படி செம்மையாக இருந்துச்சா? மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. நான் உங்களுக்கு ஒழுங்காக காட்டல, ஏன்னா ஏறத்துக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க கைஸ் எல்லாருமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்ராய் பண்ணோம். ஓகே, எனக்கு பேட் ஆனாலும் பரவாயில்ல கைஸ், மக்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். ஸோ அதனால் பரவாயில்ல, நான் பேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பேடு கொடுத்தாலும் பரவாயில்ல. இவங்க ரொம்ப தூரம் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வராங்க, ஏன்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் வராங்க கைஸ். சும்மாங்க இங்கேருந்து இங்கே வராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஒழுங்காக இது பண்ண முடியல. அதுதான் முன்னாடி வெஸ்ட்டு வச்சுக்கோங்க, நம்ம சீக்கிரமாக போயிட்டு அவங்க வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய டவர் கைஸ் இது, ஓகேவா? ஆனால் வந்து அந்த கீழே இருக்கிற பாத் மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்குது கைஸ், அவ்வளோதான் பிரச்சனையே. ஆனால் நான் டிக்கெட் வச்சு என்ன பண்ணோன்னே சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். 2 கேம்லையுமே என்ன பண்ணோன்னே தெரியல எனக்கு. ஓகே, நம்ம போய் இப்போது இதில் போவோம், ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கப்புறமேட்டு ஸ்டாக் வரணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம காசு சேர்த்து வைக்கணும், நிறைய வேலை நம்மளுக்கு இருக்குது. ஸோ கைஸ் ஸ்டாக் வந்ததுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். கைஸ் இப்போ கிளியராக காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்களா டக்குன்னு மேலே போய்ட்டு கீழே வந்துச்சா? சொன்ன மாதிரி தான் கைஸ் ரைடு இருக்கும், மேலே போய்ட்டு கீழே வரும். ஸோ கைஸ் நான் காசு அதிகப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாட் டாக் ஸ்டாண்ட் வாங்குறேன். ஸோ ஒரே ஹாட் டாக் ஸ்டாண்டாக நான் வாங்கிட்டேன் கைஸ். இந்த ஹாட் டாக் ஸ்டாண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம், ஏன்னா இங்கே போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே அந்த ரைடு விட்டு வரும்போது வாங்கிப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே போட்டுருவோம் கைஸ், இப்படி போட்டுருவோம். கரெக்டாக வந்து வரும்போது வாங்கிப்பாங்க. ஸோ கரெக்டாக இங்கே வச்சு இப்படி போட்டோன்னா அவ்வளோதான். அவர் வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுப்பாங்க. ஓகே கைஸ், என்கிட்ட அந்த மீதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து இங்கே ஒரு பாதை ஒன்று உருவாக்கினேன். எப்படி நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், கொஞ்சம் காசு அதிகப்படுத்தணும் அப்படின்றனால நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு டெக்கரேட்டில் போயிட்டு சேல்ஸில் போயிட்டு இந்த எல்லா வுட்டையும் சேல் பண்ணிட்டேன் கைஸ். ரீசெட் ஆச்சு ஸ்டாக்கு, பட் இது வந்து ஹாட் டாக் மட்டும்தான் வந்திருக்கு, ஹாட் டாக் ஸ்டாண்டு வேறு எதுவுமே வரல. ஸோ அதனால் இன்னொரு ஹாட் டாக் ஸ்டாண்டு கிடச்சனால நான் வந்து இன்னொரு ஹாட் டாக் ஸ்டாண்டை இங்கே போட்டேன். நான் இங்கே சும்மாவே தான் இருக்குது. சரி நம்ம இங்கே போட்டுருவோம், கரெக்டாக இங்கே வச்சு ரொட்டேட் பண்ணி கரெக்டாக கிட்ட எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம். கரெக்ட் ஆயிடுச்சா? ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த ஷிப் ரைடு எபிக் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 150K வாங்க கைஸ். பட் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் காசு தான் இருக்குது. ஸோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. பட் அது சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 50K தேவைப்படுது. ஸோ வந்து நம்ம வந்து அதை அவ்வளோ காசு சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இன்னும் 1K தேவைப்படுது, பட்டுன்னு காசு சேர்க்குது. 1K தேவைப்படுது. கமான். ஓகே கைஸ், சேர்ந்துச்சு கைஸ். ஐ திங்க் அது இல்லை இருக்குது. சூப்பர், இந்த ஷிப் ரைடு வாங்கியாச்சு. ஓகே கைஸ், நம்ம இந்த எபிசோடோட லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம வாங்கியாச்சு கைஸ். இப்போ எத்தனை பேர் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல கைஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுவோம் கரெக்டாக. இது எவ்வளோ பேர் ரைடு? ஓ மை காட், இது இந்த ரைடா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த திருவிழாலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரைடு கைஸ். இது அவ்வளோ சின்னதுன்னு நினச்சேன், பட் இது பெருசாக இருக்குது ரொம்ப. ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓ மை காட், இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. இப்படி வேறு லெவலாக இருக்கும் அந்த ரைடு. வாங்க உள்ளே போவோம், உட்காருவோம் அந்த ரைடில். இந்த ரைடெலாம் வாங்கடா, ஏன்டா அந்த ரைடெலாம் போயிங்க? அந்த ரைடெலாம் சூப்பராக இருக்கும்டா. ஏன்னா எல்லோரும் உட்காரட்டும் கேஸ், அப்போ உட்காந்து நல்லாயிருக்கும். எல்லோரும் உட்காரட்டும் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம ஒரு இடத்த பிடிச்சி வச்சுப்போம் அதுக்கும். ஸோ முன்னாடி இடத்த பிடிச்சி வச்சுக்கிறேன் கைஸ். அது வியூவை மறைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே உட்காந்துக்கிறேன், முன்னாடி தான் உட்காரணும்னு நினைக்கிறேன். முன்னாடி தான் உட்காந்துக்கிறேன். அப்போ டைமில் முன்னாடி உட்காந்துக்கிறேன். ஓகே கைஸ், முன்னாடி உட்காந்து ஓ மை காட் இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கட்டும். அதிருதுடி இங்கே பாருங்க கைஸ். ஏய் போட்டு தலையெல்லாம் கொடுத்துட்டானுங்க, செம்மல இந்த ரைடு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரைட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். இதோட நம்ம நிறைய மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆனில் போடுங்க. அப்போ தான் வந்து இந்த சீரீஸை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ பாய் கைஸ், பாய். Season 1 Episode 2 of my theme park.